திஸ் இஸ் ஸ்டடி வித் ராஜி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 4 ஆப்ஷன் இருக்கா. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். ஆனால் மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுக்கும் நம்ம என்னென்ன ஆன்சர் வரும்னு நம்ம அப்பயே சொல்லி பார்க்கணும். இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா இது தமிழில் முதல் காப்பியம் நூல். இதுக்கு இன்னொரு பேர் முத்தமிழ் காப்பியம் இருக்குது, குடிமக்கள் காப்பியம் இருக்குது. அதே மாதிரி சீவக சிந்தாமணிங்கிற நூல் மனநூல், முக்தி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. விருத்தப்பால் அமைந்த முதல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. அடுத்து பார்த்திங்கன்னா மணிமேகலை. மணிமேகலை பெண் பெயரில் அமைந்த முதல் காப்பியம். ஆனால் இது தமிழில் தோன்றி 2வது காப்பியம். பெண் பெயரில் அமைந்த முதல் காப்பியம்னு கேட்டால் மணிமேகலை. அதே மாதிரி தமிழில் தோன்றிய முதல் காப்பியம்னு கேட்டால் சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய 2வது காப்பியம் மணிமேகலை. முதல் சமய காப்பியம் அப்படின்னு கேட்டாலும் மணிமேகலை.